உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பங்குனி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா, இல்லை நிறைய பேருக்கு சில ராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் எனக்கு ஒரு சேஞ்ச் வந்துடாதா, இந்த மாதம் வந்துடாதா, அடுத்த மாதம் வந்துடாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல கிரகங்களுடைய மாற்றங்கள். பார்த்தீங்கன்னா மீனத்துல சனி பகவான் இருக்காரு, சுக்கிரன் இருக்கு, அவர் அந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார், மேஷத்துக்கு வராரு. அதே மாதிரி கும்பத்துல 4 கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டு இருக்கு கடந்த மாதத்துல. சூரியன், செவ்வாய், புதன், ராகு. அதனாலதான் பார்த்தீங்கன்னா போர் பதற்றம், நிறைய பொருளாதார பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த நிலை மாறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக பங்குனி மாதம் இருக்க போகுது. ஏன்னா செவ்வாய் மீனத்துக்கு வருவார், புதன் மீனத்துக்கு வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் மீனத்துக்கு வந்துடுவார், மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மேஷத்துக்கு வந்துடுவார். இது மாதிரி பலவிதமான மாற்றங்கள் 12 ராசி என்பவர்களும் இந்த மாதத்தில் சந்திக்க போகிறாங்க. அது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாத பலன்கள் என்ன சார், மேஷ ராசின்னு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ரொம்ப போராட்டமான காலகட்டமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. வேலையில பிரச்சனை, தொழில கடுமையான போராட்டம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் கொடி கட்டி பறந்த மேஷ ராசி அன்பர்கள் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பலவிதமான கடன் பிரச்சனை இருக்காங்க. எல்லாம் இருந்தும் சில பேர் இல்லாத சூழ்நிலைகள்லாம் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கு. குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை. ஏன்னா 7.5 சனி ஆரம்பிச்சதுல இருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய தொந்தரவுகளை சந்திச்சு தான் இருக்கீங்க. ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா, வேலை கிடைச்சிடாதா, வேலையில ஒரு மாற்றம் வந்துடாதா, எனக்கு ஒரு பதவி ரொம்ப இல்லாம ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கேன், சம்பள உயர்வு இல்லாமல் இருந்துட்டு இருக்கேன், ஆனா எனக்கு செலவுலாம் அதிகமாயிடுச்சு சார், இப்ப பசங்க படிக்கிறாங்க, ஹையர் லெவலுக்கு வந்துட்டாங்க, லோன் கட்ட வேண்டியிருக்கு, வர்ற வருமானம் பத்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி என்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையில நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 2 ஆண்டுகளாவே பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா மீனத்துல ராகு இருந்தாரு, அவர் கும்பத்துக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி கும்பத்துல இருந்த சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டாரு. இது ஆரம்பிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில நிறைய பேர் பிரிய வேண்டிய சூழ்நிலைகள், பிரிவினைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய சந்தித்தவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள். அது மட்டும் இல்லாம குழந்தை பேர்ல பிரச்சனை, குழந்தைகளால் பிரச்சனை, இது மாதிரி ஒண்ணு மாதிரி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு சார். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு மாத்தி வீட்டில், எங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருந்தது, அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ என் மனைவி உடம்பு சரியில்லை, வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவுகளோட வாழக்கூடிய இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதத்துல கொஞ்சம் ரிலீஃப் இருக்கு. 7.5 சனி நடக்குது, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. 7.5 சனியில் கல்யாணம் ஆகுமா நிறைய பேர் கேட்பாங்க. 7.5 சனியில் கல்யாணம் ஆகும், அதனால கவலைப்படாதீங்க. கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா, சிறப்பாக இருக்கும். என்னன்னா இந்த திருமணம் ஆகி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருந்தவங்களுக்கு சில பிரச்சனைகளை இந்த 7.5 சனி காலம் கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து வேற்றுமையோடு தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த 10 வருஷமே ஏதாவது ஒரு பிரச்சனையோடு இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 7.5 சனி காலகட்டத்தில் அந்த பிரச்சனை பெருசாகும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ரிலீஃப் இருக்கு. நீங்க விரும்பின வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலமா இருக்கும். சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆனால் நீங்க கொஞ்சம் இறங்கி போகணும், நீங்க கொஞ்சம் போய் பேசினா சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை பிரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா அந்த பிரியக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு சார், பிரிய முடியல, கோர்ட்டு கேஸ், தேவையில்லாத கேஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த பங்குனி மாதத்துல இருக்கு. அதே மாதிரி வேலை மாற்றம் செய்யக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். கண்டிப்பா அந்த பங்குனி மாதத்துல வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. நீங்க அந்த எந்த கேட்டகரியில இருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, மேஷராசி சார் எங்க சார் 45 வயசுக்கு மேல சார் எங்க சார் வேலை மாத்துறது, இப்பெல்லாம் யார் சார் வேலை கொடுப்பா, 50 வயசுக்கு மேலே யார் சார் வேலை, அப்படிலாம் கிடையாது. நேரம் காலம் மாறும்போது கண்டிப்பாக காலங்கள் எல்லாத்தையும் மாற்றும். அந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு, வேலை வாய்ப்பு உங்களுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு மாறணும்னு நினைக்கக்கூடிய மாறலாம். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்கள் நிறைய பேருக்கு இப்போ பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம நிறைய பேர் ஜாதகம் வெளிநாட்டிலேருந்து பார்ப்பாங்க.
அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க, பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி, நாட்டில் குழப்பங்கள் இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் லெவலில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உங்க ஜாதகம் நல்லா இருக்கு அப்படின்னா பெரிய பாதிப்புகள் வராது, பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு வேலை சரியில்லாமல் இருக்கு சார், வேலை போயிடுச்சு சார், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனால வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்கு சார், கம்பெனி மூடிட்டேன் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்துங்க. ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனை வருமானம் வராது. உங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா அங்கேயே ஏதாவது ஒரு வகையில வேற ஒரு மாற்றம் உங்களை நோக்கி வரும். அந்த மாதிரி இருக்கு. அப்ப வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா இடம் மாற்றம் ஒன்று இருக்கு, அதை பண்ணிக்கங்க. வேலை மாற்றம் இருக்கு, அதை பண்ணிக்கங்க, தப்பு இல்லை. வேலை இல்லாம இருக்கேன் சார், எனக்கு வெளிநாட்டிலே கிடைச்சிடும், பயப்படாம இருங்க. இந்தியாவிலே வேலை இல்லாம இருக்கேன் சார், வேலை கிடைக்கும். என்னன்னா சம்பளம் கொஞ்சம் நீங்க எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது. ஏன்னா அந்த 7 சனி காலகட்டங்களில் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வெளில வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கிரக சூழ்நிலைகளும் அப்படிதான் இருக்கும். உங்க ராசியாதிபதியே ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வந்து மீனத்துக்கு வரார், 12ஆம் இடத்துக்கு வரார். அதனால கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் இருக்கும். அதனால அதை பார்த்துங்க. தொழில் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் சார். இந்த பங்குனி மாசத்துல தொழில பெரிய மாற்றம் வருமானு கேட்டால் மாற்றம் வராது. நீங்க செலவு நிறைய பண்ற மாதிரி இருக்கு, நீங்க வட்டி அதிகம் கட்டுற மாதிரி இருக்கு. அப்ப அதுக்கு என்னெல்லாம் ப்ரிகாஷனரி ஸ்டெப்னு இப்பவே பிளான் பண்ணி வச்சிருங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஜோதிடமே வந்து என்னன்னா, இந்த சாஸ்திரம் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, வர்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரிஞ்சு நம்ம பாதுகாப்பா இருக்கிறதுக்காக தான். அது மாதிரி வந்து மேஷராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமா இருக்கு, வட்டி கட்டுற மாதிரி, லோன் கட்டுற மாதிரி, அதிகமா நஷ்டங்களை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப ரொம்ப போட்டு பெருசா அதை பண்றேன் இதை பண்றேன்னு இல்லாம கொஞ்சம் கம்போஸ்டா, கொஞ்சம் கம்மியா உங்களுடைய தொழிலை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. எங்க சார் எல்லாம் கையை மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் மேஷராசி. ஏன்னா எல்லாமே பெருசா பண்ணுவாங்க. மேஷராசி அப்படின்னு சொன்னாவே பெருசா பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. என் கையை விட்டு மீறி போயிடுச்சுன்னா கூட நீங்க பிடிச்சி இழுக்கணும். அதை செலவுகள் நிறைய குறைக்கணும், தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாது, பேமெண்ட் இல்லாம பொருளை கொடுக்காதீங்க, அதே மாதிரி கிரெடிட் அதிகமாக கொடுக்காதீங்க. இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா பண செலவுகள் இருக்கு. அப்ப செலவுகள் இருக்கும்போது இதெல்லாம் வந்து நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா தொழில பிரச்சனைகள் இல்லாம கொஞ்சம் சேஃபா இருக்கலாம். நீங்க அதுவே அடுத்த சித்திரை மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. இந்த ஒரு மாசம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துங்க. அதே போல நிறைய பேருக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா 7 சனி நடக்கிறதுனால ஏற்கனவே வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள், ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் வர்றதுனால உடல் நலத்துல கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறது நல்லது. ஒரு மாசத்துக்கு, இந்த பங்குனி மாசம் வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பெருசா ஒரு பிரச்சனைகள் வராது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.